ஸோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்குன்னு அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத நாங்கள் அதிகமாக பார்க்குறோம். ஸோ எங்கள் ஜென்ரேஷன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டே இருக்குது, நாங்கள் ரியாலிட்டியில் வாழ்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தலைமுறையில் மனிதனுடைய திறமை முழுமையாக வெளிப்படுத்தணும். அப்போ தான் அந்த தலைமுறை ஒரு உயர்ந்த தலைமுறையாக நடக்குது. அவர் மாதிரி இருக்கணும், இவர் மாதிரி இருக்கணும்னு போனால் இந்த மரம் அந்த மரம் பார்த்து வளருதான், மாமரம் தென்னை மரம் பார்த்து இப்படி நேரம் வளர்ந்துட்டா அதில் மாங்காய வளர போகுது. எந்த உயிரும் இப்படி பண்ணல, மனிதன் மட்டும் இந்த மாதிரி சிக்கியிருக்கிறான். ஸோ இன்னொருத்தவங்கள அதிகமாக பார்க்குறது வந்து இந்த டிஜிட்டல் லைஃப்பில் கண்டிப்பாக நடக்குது. ஸோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்குன்னு அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத நாங்கள் அதிகமாக பார்க்குறோம். ஸோ எங்கள் ஜென்ரேஷன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டே இருக்குது, நாங்கள் ரியாலிட்டியில் வாழ்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹவு டு கிவ் அவர் செல்ஸ் ரியாலிட்டி செக்? சின்னதுலேருந்து முதலாவது கிளாஸ்லேருந்து யார் ஃபஸ்ட்டு, யார் செகண்டு, யார் மேலே, யார் கீழே, இதுலேயே வளர்ந்து வந்ததுனால நம்முடைய தன்மை என்ன, இது எங்கே கொண்டு போக முடியும்ன்ற கவனமே இல்லை. அவருக்கு மேலே ஒரு படி முன்னாடி இருக்கணும்னு ஒரே ஒரு ஆசை. காம்படிஷன். காம்படிஷன் இது நோய். இது நோய் என்னன்னா, உங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கலன்னா எனக்கு ரொம்ப ஆனந்தம். நோயா இல்லையா இது? நோயா இல்லையா? இப்போ உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல, நான் நல்லா சாப்பிட்டேன், எனக்கு ஒரே சந்தோஷம், எனக்கு மட்டும் சாப்பாடு கிடைச்சிச்சு, இவருக்கு யாருக்கு கிடைக்கல. நோயா இல்லையா? நோய்தான். நோய்தான். இந்த நோய்க்கு நீங்கள் ஏதோ பேர் சொல்லிக்கிறீங்க, இது நோய் நோயின்னு சொல்லிக்கணும் தானே. இந்த நோயை விட்டாதான் உங்கள் வளர்ச்சி. இல்லைன்னா யாரோ ஊனமாக இருக்கிறாங்க, நடக்க முடியல, அவருக்கு மேலே ஒரு படி எடுத்துட்டு நானே பெரிய வெற்றின்னு சொன்னால் என்ன இருக்கிறது அசிங்கம். அதனால சின்னதுலேருந்து கொண்டு வரணும் இளைஞருக்கு. நம்ம தன்மை முழுமையாக பார்க்குறதுக்கு, நம்ம தன்மை முழுமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு இது எங்கே கொண்டு போக முடியும், இதில் என்ன செய்ய முடியும். இப்போ ஏதோ ஒன்று செய்யணும்னா உங்கள் கையில் நான் மரமே கொடுத்தேன், இல்லை ஒரு செங்கல் கொடுத்தேன், ஒரு கல் கொடுத்தேன். இது செங்கல் அண்ணா, கல் அண்ணா, இல்லை மரம் என்ன, கொஞ்சம் உணர்ந்த தானே இதுல என்ன செய்ய முடியும் நான் வரும். நீங்க செங்கல் மரத்து கூட போட்டி என்ன பண்ண முடியும்? நீங்க மரத்துல பண்றது வாசல்ல பண்ண முடியும், செங்கல்ல செவரதான் பண்ண முடியும். அதனால நம்ம அடிப்படையான தன்மை என்ன, நம்ம திறமை என்ன, நமக்கு நோக்கம் எங்க இருக்குது, இது கொஞ்சம் கவனமா மனிதன் பார்க்கணும். இதுக்காக தான் தியானம். தியானம்ன்றது வந்தா நம்ம தன்மை உணர்றோம். நம்ம தன்மை என்னன்னு உணர்ந்துட்டா இதுல என்ன செய்யலான்றது ரொம்ப சுலபமான. ஆனா நம்ம தன்மை உணராம அவர் பார்த்து அவர் மாதிரி செய்யணும்னா, இந்த தெலுங்கு பாஷையில இந்த மாதிரி ஒரு செய்தி இருக்குது. என்னன்னா, புலி பார்த்துட்டு ஒரு நாய் புலி பார்த்துச்சா இவ்வளோ சக்தியா இருக்குது, இது என்னன்னு கேட்டதுக்கு புலிக்கு இந்த ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது அதனால தான் புரிஞ்சிச்சா. ஸோ போய் இந்த இரும்பு சூடாக பண்ணி எல்லாம் வச்சுட்டாங்க, எல்லாம் ஸ்ட்ரைப்ஸ் வந்துடுச்சு. நாய்க்கு ஸ்ட்ரைப்ஸ் வச்சுட்டா புலி ஆயிடும் அப்படின்னு நாய் என்ன பிரயோஜனம் இல்லாததான்? அப்படி இல்லை, நாயே ஒரு உயர்ந்த நிலையாக வாழ முடியும், புலியாக்க போக தேவையில்லை. ஆனால் அவர் பார்த்து இவர் வச்சுக்கிறாங்க, இவர் பார்த்து அவர் வச்சுக்கிறாங்க. இதனால எல்லாருக்கும் பாதிப்பு தான். அது மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் முக்கியமாக மனிதனுடைய திறமை வெளியப்படாது. இது அனாಹುతం. ஒரு தலைமுறையில் மனிதனுடைய திறமை முழுமையாக வெளிப்படுத்தணும். அப்போதான் அந்த தலைமுறை ஒரு உயர்ந்த தலைமுறையாக நடக்குது. அவர் மாதிரி இருக்கணும், இவர் மாதிரி இருக்கணும்னு போனா இப்போ பாருங்க, கிங்கு குவீன் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அதுக்கு அந்த திறமையை வெளிக்காட்டுறதுக்கு போட்டின்னு ஒன்று இருந்தால் தானே அதை நம்ம வெளிக்காட்ட முடியும். இதுதான் வித்தியாசம். ஆன்மீகத்துக்கு லௌகிகத்துக்கு இதுதான் வித்தியாசம். ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு யாரு கூட போட்டி இல்லை, அவருக்கு மேலே இவர் தியானம் பண்ணணும்னு ஒன்றும் இல்லை. நாம தூண்டிக்கிறோம் முழுமையான நிலைக்கு. இன்னொருத்தர் பார்த்து இல்லை, இந்த உயிர் எந்த அளவுக்கு தூண்ட முடியுமோ அந்த அளவுக்கு தூண்டி விட்டுருப்பான். இருக்கிற ஜீவங்கள் எல்லாமே இப்படித்தான் இருக்கு. இந்த மரம் அந்த மரம் பார்த்து வளருதான், மாமரம் தென்னை மரம் பார்த்து இப்படி நேரம் வளர்ந்துட்டா அதுல மாங்காய வளர போகுது இல்ல முடியுமா? எந்த உயிரும் இப்படி பண்ணல, மனிதன் மட்டும் இந்த மாதிரி சிக்கியிருக்கிறான். எதுக்குன்னா
இந்த மூளை இருக்குதே, இது புதுசு, இது பரிமாணத்தை செய்யல, இது புதுசு, இன்னும் எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு தெரியல, அவ்வளவுதான். அதுக்காக தான் யோகா. யோகான்னு என்னன்னா இந்த உடல், இந்த மூளை, இந்த உயிர்த்தன்மை எப்படி உபயோகப்படுத்துறது அவர் பார்த்து இல்லை, உள்ளுக்குள்ள பார்த்து. இது ஒன்றும் இளைஞருக்கு வந்துடுச்சுன்னா இந்த யோகான்ற ஒரு அடிப்படையை நாம் கொண்டு வந்துட்டா நாட்டில் உலகத்தில் பிரதி ஒரு உயிர் முழுமையான உயிராக வாழும். நீங்க முழுமையா வாழினா உங்களுக்கு மட்டும் நல்லா இல்லை, சமூகத்துக்கு நல்லதா இல்லையா? கரெக்ட். ஒரு மாமரம் வளர்ந்துச்சு, நல்லா காய் வந்துருச்சு, மரத்துக்கு மட்டும் நல்லா இருக்குதா எல்லாருக்கும் நல்லா இருக்குதா? எல்லாரும் நல்லா இருக்கு. எல்லாருக்கும் நல்லா இருக்குது. ஒரு உயிர் மலர்ந்தா எல்லாருக்கும் நல்லது தானே, பிரபஞ்சத்துக்கே நல்லது தானே. இவ்வளவுதான் நமக்கு வேலை. பிரதி ஒரு உயிருக்கு இவ்வளவுதான். இந்த உயிரை முழுமையா மலரும். அது பார்த்து இது வளர்த்த முடியாது. இதுக்கு கவனம் கொடுக்கணும். இதுக்கு தான் யோகா.